ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் இருக்குல்ல, இது வந்து ஐஃபோனில் வந்து 8 இது 7000 ருபீஸ் இது. சரியா, 7000 ஒன்று போட்டிருக்காங்க, 7500 ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 7500 என்னென்னா இப்போ இது மெனு மெனு என்னென்ன சிட்டி இப்போ கொஞ்சம் செட் பண்ணி காட்டுப்பா. பிரைட் ஏற்று. இதில் வந்து பட்டன் வேலை செய்யாது. இதில் வந்து பட்டன், எந்த பட்டன், ஹோம் பட்டன் ஒர்க் ஆகாது இதில். ஓகே, இதில் வந்து ஹோம் பட்டன் ஒர்க் ஆகல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவர் 7000 கொடுக்குறாப்புல. இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லைல்ல, இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. இதில் வந்து 64 GB தான். இது ஐஃபோனில் வந்து எஸ்இ, இது 8 நினச்சிட்டேன், எஸ்இ இது பாருங்கள், பிளாக் கலரு, 64 GB. இதுவும் எஸ்இ தான், இதுவும் எஸ்இ தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. 7500 கேமராலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபோனு வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், ஹெவி ப்ராசஸரு. ஐஃபோன் எஸ்இ வந்து சொல்லவே வேணாம். ஸோ 7500. கேமரா எல்லாம் சூப்பராக இருக்குது. கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. பேட்ரி பேக்கப் கூட நல்லா இருக்குது. உங்களுக்கு பேட்ரி பேக்கப் வந்து இதில் பார்த்தாலே தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். ஸோ 81 இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து 81 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7500. இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து என்னென்னா அந்த ஹோம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த ஹோம் பட்டனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஹோம் பட்டன் என்ன, நம்ம வெளியில் வர்றதுக்கு தான். ஸோ இதுவும் 74 இருக்குது. பேட்டரி ஹெல்த் 74 இருக்குது. ரெண்டாவது வந்து 64 GB தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் 64 தான். இது நல்லா இருக்குது. 7500 ஓகே. பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணேன்.